எல்லாரும் ஒரு சாமியை பார்க்க எப்படி காத்து கொண்டு இருப்போம் ஒரு தேர் திருவிழாவுக்கு, அந்த மாதிரி எல்லாம் திரண்டு நிக்கிறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்க வந்து தடல்ல நிக்கிறாங்க. குட் மார்னிங் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தைக்குளமே, நீங்க எல்லாம் ரைஸ் மில்ல வேலைக்கு சேர்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு அண்ணனை பார்த்தா ஒரு சாமி, எங்க குலசாமியை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இருக்கும். 2026ல கண்டிப்பா நாங்க வந்து அண்ணனை சிஎம் ஆக்குவோம். ஏண்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவன இந்த இளவு கருமாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? இன்னைக்கு காலையிலே காப்பு கட்டிட்டாரு அவரோட வெற்றிக்காக. இதனோட காப்பு வந்து என்னைக்குன்னா 2026 அவர் வெற்றி அடைஞ்சு சிஎம்மா மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? என்னைக்குமே சிஎம் நிரந்தரமா இருக்கணும். 2026ல வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம நிரந்தர சிஎம்மா அவர் மட்டும்தான் இருக்கணும். சோ அதை நோக்கிதான் நாங்க வந்து பூர்ண கும்ப பூஜையை எதிர்கொண்டு இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது, அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். இன்னைக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வேற நடந்திருக்கு. விஜய் அண்ணன் வந்த ஏரோப்ளைனை வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்க, எப்ப வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு தான். அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இன்னும் சற்று நேரத்துல எங்க அண்ணன் வர இருக்கிறாரு. சோ அந்த வருகையை நோக்கி நாங்க சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம். என்னைக்குமே எங்க அண்ணன் நிரந்தர சிஎம் தான்.